2 நிமிஷத்துல எப்படி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம்ங்கறத பார்ப்போம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு 4 வாழைப்பழம் சேர்த்துட்டு அதில் வந்து 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கிட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வந்து மிக்ஸியை ஓட்டிட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கிட்டு தோசை மாவு பார்த்துக்கு இதை வந்து அரைச்சி எடுத்துப்போம். உங்களுக்கு வாழைப்பழம் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க. இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ தோசைக்கல் வந்து சூடானோடனே 2 கரண்டி அளவு எடுத்துகிட்டு லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து இதில் வந்து ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா பனானா பேன் கேக் தான். இதோட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இது ஒரு பக்கம் வந்தோடனே நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க, இல்லைனா ரொம்ப செவந்துடும். இப்போ 2 பக்கமும் சூப்பராக வெந்துட்டு நல்ல டேஸ்டான ஹெல்த்தியான பனானா பேன் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.